மார்வல் ஜாம்பி சீரிஸ் முழுக்கவே எல்லாருமே அந்த மற்ற ஜாம்பிஸை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தடாலடியாக இறங்கி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது இந்த ஒரு மனுஷன் தான், பிளேட் நைட். மூன் நைட் ஆல்ரெடி மார்க் ஸ்பெக்டர் தான் தன்னுடைய அந்த அவதாரா சூஸ் பண்ணி மார்க் ஸ்பெக்டர் இறந்துட்டு அப்புறம் தான் பிளேடை சூஸ் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கான்சியோட செகண்ட் அவதாரா தான் பிளேட் இருக்காரு. பிளேட் மரண மாதம் அந்த பவர் யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைனலாக அவருடைய அந்த சாவை டப்புன்னு முடிச்சிருப்பாங்க. லைக் லிட்டரலாக ஜாம்பித்தோடு இறங்கி தன்னுடைய அந்த தண்டர் பவர் யூஸ் பண்ணி பிளேட் நைட்டை ஒரேடியாக முடிச்சிருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெத். ஆனால் அங்கே செத்துது ஒன்லி நம்ம பிளேடாக தான் இருக்கணும். விச் மீன்ஸ் கான்சி இப்போதைக்கு அவருடைய அடுத்த அவதார தெரியணும். யார் பர்ஃபெக்டான கேண்டிடேட் இருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஸ்பைடர்மேனை தான் சொல்லுவேன். அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனோட தலை கடிக்க போனா அந்த பெரிய ஜாம்பி கிட்ட இருந்து பாசிபிளி இந்த பக்கம் கான்சோ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அழகாவே காப்பாற்ற செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் காமிக்கலுமே நடந்திருக்கேன். அதில் நம்ம ஸ்பைடர்மேன் மூன்னைட்டோட பவரை யூஸ் பண்ணி அரக்னெட்டை சுத்திட்டு இருப்பாரு. மேபி மார்வல் ஜாம்பி சீசன் 2 வந்துச்சுன்னா அதில் நம்ம ஸ்பைடர்மேனை இந்த கான்சோட புது அவதார் அரக்னெட்டா பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸ்பைடர்மேனே தரலரியா இருப்பான், பிளஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி கான்சோட பவர் வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்குமே. இதுக்காக வச்சு மார்வல் ஜாம்பி சீசன் 2 ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறாப்பா. வேற யார் கான்சோட பெஸ்ட் அவதாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? பிளேடுக்கு அப்புறம் கீழே காமிடுங்க.